ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான சம்மர் ஸ்டிக் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு பால் தேவையில்லை, சர்க்கரை தேவையில்லை, கண்டென்ஸ்டு மில்க் தேவையில்லை, எந்த ஸ்வீட் ஐட்டமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஈவன் கிட்ஸு கூட இதை பண்ணலாம், அவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கடையில் ஐஸ் பாப்சிக்கிள்ஸ் விற்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக விற்குது, இதை வாங்கிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க சில்வர் டம்ளர்லேயே கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 விதமாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். வாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாத்துலேயுமே இந்த ரெடிமேட் சாஃப்ட் ட்ரிங்க் ஊற்றிருக்கேன். இது Gatorade நான் இப்போ ஊற்றுனது. நீங்கள் நம்ம ஊரில் உங்களுக்கு ஃபேண்டா, மிராண்டா, மாசா, ஸ்லைஸ் என்ன கிடைக்குதோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ சில இதிலலாம் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன், சில இதெல்லாம் ஹாஃப் தான் ஊற்றிருக்கேன். அது ஹாஃப் ஊற்றினாலாம் டபுள் கலர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் அது ஒரே ஃப்ளேவர் தான், அது ரெடி ஆகிடும். இந்த ஹாஃப்லாம் நம்ம பாதி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வேறு ஃப்ளேவர் போர் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கலர் நம்ம கிடச்சிரும். அண்ட் இந்த லாஸ்ட்டில் மட்டும் நான் 3 கலருமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். இது நம்ம நார்மல் டம்ளரில் ஒரு ஃப்ளேவர் மட்டும் தான் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ஃப்ளேவர் நம்ம ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே ஒரு 2 hours ஃப்ரீஸ் ஆனால் போதும். நமக்கு ஓரளவு அந்த சாலிட் இது வந்துடும், ஐஸ் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த டம்ளரில் இருக்கிறத நம்ம எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டராக பார்த்து நான் இதை இந்த ஸ்டிக்கை வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு. இது அப்படியே நம்ம தூக்கி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே 2 hours ஃப்ரீஸ் ஆனாலே போதும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கு இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு இது மூவ் ஆகாது ஸ்டிக்கு. ஸோ சென்டர்லேயே இருக்கும். இப்போ 2 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு சாலிடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹாஃபாக போர் பண்ணது எல்லாத்தையும் மிச்ச ஹாஃபை போர் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிச்சம் ஹாஃப் போர் பண்ணிட்டோம். இது மட்டும் 3 கலர்ஸுங்கிறதுனால இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 3rd கலரை போர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 hours மேலே நீங்கள் இதை விட்டிங்கன்னா இது இந்த ஸ்டிக்கோடு நல்லா ஸ்டிக் ஆகிடும். உங்களால் அதை திருப்பி அடுத்த ஹாஃப் போர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து 2 hours எடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு இது ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் வெளியே வச்சிங்கன்னா அது நார்மல் ஆகிடும். இப்போ அகெயின் 2 hours ஆகிடுச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் கலரையும் நம்ம இதில் போர் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே இப்போ அகெயின் ஒரு 6 to 8 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் எல்லாமே நம்ம ஸ்டிக்கோட நல்லா ஸ்டிக் ஆகிடும்.
இதுவும் நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஐஸ் பாப்சிக்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் இந்த சில் கூலான ஐஸ் பாப்சிக்கிள் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கூல் ட்ரிங்கை இந்த மாதிரி ஐஸ் பாப்சிக்கிள்ஸாக பண்ணி சம்மரை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.